ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். யாக்கோபு இந்த அதிகாரத்தில் முதலாவது பாவிகளுக்கும் அதன் பின்பு பரிசுத்தவான்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களை கடிந்து கொண்டதை யாக்கோபு அங்கீகரித்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து அநியாயம் செய்கிற ஐஸ்வர்யவான்களை பற்றி சொல்லும்போது, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது என்று சபிக்கிறார். யூத மார்க்கத்தில் ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள், தரித்திரரும் இருக்கிறார்கள். தரித்திரர்கள் அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்களில் அநேகர் கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுக்கு தங்கள் ஐஸ்வர்யமே பிரதானமானதாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு பதிலாக உலக ஐஸ்வர்யத்தை நம்புகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள், பிறருக்கு தீங்கு செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தரித்திரர்களை இவர்கள் ஒடுக்குகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். பிறருக்கு தீங்கு செய்யும் ஐஸ்வர்யவான்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று யாக்கோபு முன் அறிவிக்கிறார். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று கூறுகிறார். அவர்கள் மீது நிர்பந்தங்கள் வரப்போகிறது. அவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்களுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு நிர்பந்தம் வரப்போகிறது. ஐஸ்வர்யவான்கள் புசித்து குடித்து மகிழ்ச்சியாய் இருக்க விரும்புவார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை அலறி அழுமாறு எச்சரிக்கிறார். மிருகங்களைப் போல ஜீவிக்கிறவர்கள் அவற்றைப் போல ஊளையிட்டுத்தான் ஆக வேண்டும். ஐஸ்வர்யவான்களுடைய ஐஸ்வர்யம் அழிந்து போகும், அவர்களுடைய வஸ்திரங்கள் பொட்டரித்து போகும். ஐஸ்வர்யவான்கள் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் போது தங்கள் ஐஸ்வர்யத்தின் மீது பற்றுதலாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புகிற ஐஸ்வர்யம் ஒளிந்து போகும், அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஐஸ்வர்யவான்கள் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்க்கிறார்கள். தங்களுடைய முதிர் வயதில் பொக்கிஷம் தங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நினைத்து அவற்றை சேர்த்து குவிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து போகும். அவைகளில் உள்ள துரு அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருக்கும். அவர்களுடைய பொன்னும் வெள்ளியும் அக்கினியைப் போல அவர்களுடைய மாம்சத்தை தின்னும். அவர்களுடைய பொக்கிஷத்தினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தங்கள் சந்தோஷத்திற்காக அவர்கள் பொக்கிஷங்களை சேர்த்தார்கள். ஆனால் அவர்கள் சேர்த்து வைத்த பொக்கிஷங்களோ அவர்களுக்கு நிர்பந்தங்களை கொடுக்கும். அவர்களுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு ஆக்கினை வரும். சந்தோஷத்தின் ஐஸ்வர்யம் கோபாக்கினையின் ஐஸ்வர்யமாய் மாறிப்போகும். துன்மார்க்கமான ஐஸ்வர்யவான்களை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள். அவர்கள் மேல் நிர்பந்தங்கள் வரும். ஐஸ்வர்யங்கள் அழிந்து போகும், வஸ்திரங்கள் பொட்டரித்து போகும், பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிக்கும். அவைகளில் உள்ள துரு அவர்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருக்கும். அவைகளில் உள்ள துரு அக்கினியைப் போல அவர்கள் மாம்சத்தை தின்னும். துன்மார்க்கமான ஐஸ்வர்யவான்களின் பாவங்கள். பூமியிலே ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறார்கள், வேலைக்காரரை அநியாயமாய் வஞ்சிக்கிறார்கள். பூமியில் மற்றவர்களுடைய உழைப்பில் சம்பிரமமாய் வாழ்கிறார்கள். சுகபோகத்தில் உழன்று ஜீவிக்கிறார்கள். கொடுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல தங்கள் இருதயங்களை போஷிக்கிறார்கள். நீதிமானை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார்கள். நீதிமானை கொலை செய்து தங்கள் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள்.